கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. நடந்தீரையா, கடும் புயல் அகற்றினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அகற்றினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே. மரணத்தை ஜெயித்தீரையா, மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, மறுபடி வருவீரையா. உருமாற்றம் தருவீரையா, எனக்கு உருமாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பேரால் கை நீட்டினா, உம் பேரால் கை நீட்டினா, நோய்கள் மறையுதையா, இந்த நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அது எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதியின் போராட்டங்கள் காணப்பட்டிருந்தாலும் இயேசுவால் அற்புதம் செய்ய முடியுங்க. உங்க குடும்பத்துக்கு விடுதலை கொடுக்க இயேசுவால் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எத்தனை வருடங்கள் பிரச்சனையோடு கூட, உபத்திரவத்தோடு கூட நீங்கள் காணப்பட்டிருந்தாலும், இன்று இயேசுவை நீங்கள் நம்பும் பொழுது அவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் நம்மளுக்கு பதிலை தருகிற கர்த்தராய் இருக்கிறவர். இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நமக்கென்று பதிலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒரு விசை இயேசுவானவர் ஒரு கிராமத்திலே வரும் பொழுது வழி அருகே அமர்ந்திருந்ததான ஒரு குருடன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி சத்தமிட்டான். கூட இருந்தவர்கள் அவனை பார்த்து அவனை திட்டி அதட்டினார்கள். ஆனாலும்
அவன் உரத்த சத்தத்தோடு கூட தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் சத்தமிட்டான். இயேசுவானவர் அவனுடைய சத்தத்தை கேட்டு நின்றார். இன்று ஆண்டவர் உங்களுடைய சத்தத்தை கேட்டு உங்களுக்கு அற்புதத்தை செய்ய அவர் காத்து கொண்டு இருக்கிறார். இன்று நாம் கூப்பிடுகிற நம்முடைய சத்தத்தை அவர் உன்னிப்பாக கேட்கிறார். அந்த குருடனுடைய பார்வை அன்று திறக்கப்பட்டு அவன் மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்களோ அதே போல பார்த்தான். இன்று ஆண்டவர் நம்மளுக்கு அற்புதம் செய்ய அவர் நல்லவராய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். அவரை நோக்கி ஆண்டவரே என்று சொல்லி நாம் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு அற்புதத்தை செய்ய அவர் நல்லவராய் இருக்கிறார். நாம் சேர்ந்து நாம் பாட போகிறோம். விசுவாசத்தோடு கூட இந்த பாடலை நாம் பாட போகிறோம். ஆமென். போது நீ பதில் கொடுத்தி எண்ணற்ற நன்மைகள் எனக்கு தந்தி. நான் ஜெபித்த போது நீ பதில் கொடுத்தி எண்ணற்ற நன்மைகள் எனக்கு தந்தி. என் முழு உள்ளத்தோடு நான் ஆராதிப்பேன். என் கைகளை உயர்த்தி ஆராதிப்பேன். என் முழு உள்ளத்தோடு நான் ஆராதிப்பேன். என் கைகளை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு உள்ளத்தோடு கூட கர்த்தரை நாம் ஆராதனை செய்ய போகிறோம். ஆமென். நம்பும் மனிதர் என்னை நம்பாத போதும் நீர் என்னை நம்பி திட்டம் தந்தி. நான் நம்பும் மனிதர் என்னை நம்பாத போதும் நீர் திட்டம் தந்தி. என் முழு உள்ளத்தோடு நான் ஆராதிப்பேன். என் கைகளை உயர்த்தி ஆராதிப்பேன். என் முழு உள்ளத்தோடு நான் ஆராதிப்பேன். என் கைகளை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். உள்ளத்தோடு ஆராதிப்பேன். கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே,
விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. Lift up your hands and say hallelujah, 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 amen. அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, அவருடைய ராஜ்யம் வருவதாக. இயேசுவே உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்வது போல இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தர் உம்முடைய சித்தத்தை செய்வீராக. ஆண்டவரே, எங்களுடைய சித்தம் அல்ல, எங்களுடைய விருப்பம் அல்ல. Lord, let your will be done in each and every one life, oh Father God. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே நான் சுகத்தை பேசுகிறேன். ஒருவேளை பலவீனத்தோடு கூட பார்ப்பார்கள் என்றால், இந்த ஆராதனையிலே தாவீது அன்று கின்னரத்தை வாசிக்கும் பொழுது சவுலுக்குள்ளாக இருந்ததான ஆவி ஆண்டவரே வெளியேறினதைப் போல இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே பலவீனத்தின் ஆவிகள், பலவீனத்தின் கட்டுகள், பிசாசின் அந்தகாரத்தின் வல்லமைகள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாக நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் ஜீவனை தருகிற கர்த்தர் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்குள்ளாக உம்முடைய பரிபூர்ண ஜீவன் உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒரு அற்புதம் கிடைப்பதாக. Lord, I speak promotion. வேலை செய்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பத்துக்குள்ளாக சமாதானம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா பிரிவினை ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் இந்த ஆராதனையை ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென், ஆமென். தேவஜனமே, கர்த்தரை ஆராதிப்பது அது உகந்த வாசனையாய் இருக்கிறது. நீரும் கிடைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தருடைய மகிமை இறங்கும் பொழுது, நிறைவானவர் வரும் பொழுது குறைவானது விலகி போகும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளை அந்த நிறைவானவர் வரும் பொழுது எல்லாவற்றையுமே அகற்றி போடுவார். இன்று நான் நம்புகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவை தந்திருக்கிறார். எதெல்லாம் எம்டி வெசலாக இருக்குதோ, எதெல்லாம் காலியான பாத்திரமாக இருக்கிறதோ, அது எல்லாம் ஆண்டவர் நிரப்பி இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றிருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். God bless you all. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்று ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவாராக. யோசுவா எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, 5ஆம் வசனத்தின் கடைசி அந்த வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகமானது நம்மளை விட்டு விலகுகிற அநேகர் இருக்கிறார்கள், கைவிடுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இல்லைங்க, நம்முடைய வாழ்க்கையில இவங்க உதவி செய்வாங்க, அவங்க உதவி செய்வாங்க, இவங்க நம்மளுடையதான வாழ்க்கைக்கு ஏற்ற நன்மைகளை நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க, நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய யோசித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவர்களாம் நம்மளை விட்டு விலகி போனார்கள். சில நேரத்தில், முக்கியமான நேரத்தில் நம்மளை கைவிட்டதான அநேகருடைய காரியத்தை நம்ம பார்க்க முடியுங்க. அது யாராக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட
உயர்வில் நம்ம காணப்பட்டிருந்தாலும், ஒரு தாழ்வில் காணப்பட்டிருந்தாலும், இப்படிப்பட்ட நபர்களை நம்ம சந்தித்திருப்போம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எங்க போனாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ எந்த இடத்துக்கு போனாலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறாருங்க. நம்ம சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், நம்ம பரிசுத்தமாக இருந்தால் தான் ஆண்டவர் நம்ம கூட இருப்பார், நம்ம அசுத்தமாக இருந்தால் ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்க மாட்டார் என்று சொல்லி நம்மளுடைய மாம்சத்தின் சிந்தையில் நம்ம அப்படி யோசித்து கொண்டிருப்போம். ஆனால் வசனம் அப்படி இல்லைங்க, கர்த்தர் அப்படி கிடையாதுங்க. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறதா. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன்னுடைய மழையை பெய்ய பண்ணுகிறாராம். அவர் நன்மையை கொடுத்து கொண்டு இருக்கிறார். சங்கீதக்காரன் சங்கீதத்தில் எப்படியாக சொல்கிறான், நான் சமுத்திரத்துக்கு அடியில போனாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் வானத்துக்கு ஏறி போனாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர் சொல்றான். அப்போ பாருங்க, ஆண்டவர் எல்லா இடத்திலுமே இருக்கிறாருங்க. அவர் எல்லா இடத்திலுமே அவருடையதான பிரசனம் காணப்படுகிறது, அவருடையதான பார்வை இருக்கிறது. நீ எங்க போனாலும் எப்படி இருந்தாலும் நான் விட்டு விலக மாட்டேன். ஏனென்றால் தன்னுடைய சாயல்னால் ஆண்டவர் உங்களை படைத்திருக்கிறார். தன்னுடைய சாயல்னால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்திருக்கிறார். பாருங்க, நமக்காக ஆண்டவர் நிற்பாருங்க. நமக்காக ஆண்டவர் உங்க குடும்பத்துக்காக, உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்காக ஆண்டவர் நிற்பார். ஏன் நிற்பார் என்றால், அவர் தன்னுடைய ரத்தத்தை நமக்காக கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். ஒரு பிரஷியஸா ஆண்டவர் நம்மளை எடுத்திருக்கிறாருங்க, நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அதனால சும்மா சாதாரணமா அப்படியே விட்டுற மாட்டார், ஒரு சாதனமா அப்படியே விட்டுற மாட்டார். ஒருவனுக்கு 100 ஆடு இருந்ததுங்க, ஒரே ஒரு ஆடு மட்டும் தொலைந்து போச்சு. இப்போ நம்ம கையில் இப்போ சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு 100 பென்சில் இருக்குது உங்க கையில், ஒரே ஒரு பென்சில் மட்டும் காணாமல் போயிடுச்சு. நம்ம என்ன யோசிப்போம், அடன் பேலன்ஸ் 99 இருக்குதுல்ல, பென்சில் பென் இருக்குல்ல, நம்ம என்னத்துக்கு அதை யோசிக்கணும், அது என்னத்துக்கு தேடணும் அப்படின்னு தான் நம்ம நினைத்துட்டு இருப்போம். ஆனால் அவரோ விலையேற பெற்ற தன்னுடைய வாழ்க்கையை, ரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கா பாருங்க. அதனால அந்த ஒரு ஆடு காணாமல் போனாலும் சரி, ஒரு வெள்ளி காசு காணாமல் போனாலும் சரி, ஒரு இளையகுமாரன் காணாமல் போனாலும் சரி, ஆண்டவர் அவர்களை விடவே மாட்டாருங்க. எப்படியாவது அவர்களை மறுபடியும் சேர்க்கும்படியாக தான் அவர் காத்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. நம்மளை விலகாத கர்த்தர் ஒருவர் நம்மளோடு கூட இருக்கிறார். இந்த வசனத்தை சொல்லும் பொழுது, இந்த வசனத்தின் முதலாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மோசே மரித்த பின்பு அப்படின்னு தான் இந்த வசனமே ஆரம்பிக்கப்படும். அப்போ பாருங்க, யோசுவா மோசேயோடு கூட காணப்பட்டார், ஒரு நல்ல ஒரு லீடர். அவருக்கு விஷன் இருந்தது. மோசேயுடையதான ஊழியத்தில் அற்புத அடையாளங்கள் எல்லாம் நடந்தது. இது எல்லாமே யோசுவாவுக்கு நல்லா தெரியும். இவன் இப்படிப்பட்ட ஊழியத்தோடு கூட ஐக்கியப்பட்டு காணப்பட்ட இவன் தனித்து விடப்பட்டதான ஒரு சூழ்நிலை இருந்தது. இவனுடைய வாழ்க்கையில அவன் ஒரு அனாதையை போல தனித்து விடப்பட்டதான ஒரு நிலைமையில இருக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு நேராக ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏதோ ஒரு சூழ்நிலையிலே கைவிடப்பட்ட நிலைமையில நீங்கள் காணப்படுகிறீர்களா? ஏதோ ஒரு சூழ்நிலையிலே யாரோ ஒருத்தரை நம்பி நீங்கள் ஏமாந்து எல்லாம் முடிந்து போன ஒரு சூழ்நிலையில் நீங்கள் காணப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? அடுத்த எதிர்கால வாழ்க்கை எப்படியாக இருக்கும், என் பிள்ளைகளை நான் எப்படியாக நடத்தப் போகிறேன், என் ஊழியத்தை எப்படியாக செய்ய போகிறேன், என்னுடைய வாழ்க்கை அடுத்த நிலையில எப்படியாக இருக்கும் என்றதான ஒரு கலக்கத்தோடு கூட நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் காணப்படுகிறீர்களா? ஒருவேளை ஜாப்ல உங்களுக்கு ஏதோ ஒரு இழப்புல நீங்க காணப்படலாம், ஏதோ ஒரு பிசினஸ்ல நீங்கள் சம்பாதித்ததான சில காரியத்துல ஒரு லாஸ்ல நீங்க காணப்பட்டிருக்கலாம், நல்லா இருந்ததான உங்களுடைய சரீர ஆரோக்கியத்துல ஒரு இழப்பு அதன் காணப்பட்டிருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். இன்று ஆண்டவர் சொல்கிறதான வார்த்தை என்னவென்றால், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் கைவிடவே மாட்டாருங்க. எத்தனையோ பேர் நம்மளுடைய கையை விட்டுட்டு அனாதியாக நம்மளை நடுத்தருவில் விட்டுட்டு போயிருக்கலாம், அனாதியாக நம்மளை விட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை கைவிடுவதில்லை. எதுக்கு கலக்கத்தோடு கூட இருக்கிறாய்? எதுக்கு கண்ணீரோடு கூட உன்னுடைய வாழ்க்கையானது மனிதர்களை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது? ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை கைவிட மாட்டேன். ஏனென்றால் அவர் கரத்தை பிடித்திருக்கிறாருங்க, உங்க வாழ்க்கையின் கரத்தை பிடித்திருக்கிறார். உங்க தாயின் கருவிலே நீங்கள் உருவாகுது முன்பதாக அவர் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஏதோ நீங்க சாப்பிடுறதுனால தான் உயிர் வாழ்றோம் என்றதான எண்ணத்துல இருக்க வேண்டாம். ஏனென்றால் ஆண்டவர் உங்களை கரத்தை பிடித்தவர், கண்டிப்பாக உங்களை போஷிக்க அவர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் முதலாவது அந்த சில வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, நீ உயிரோடு கூட இருக்கும் நாளெல்லாம்
ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. ஆண்டவருடைய வசனம் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நீ உயிரோடு கூட இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. இந்த எதிர்த்து நிற்கிறதான ஆவி இந்த பூமியிலே காணப்படுகிறது. நம்ம எதை செய்தாலும் குறை சொல்றதுக்குன்னு ஒரு ஆவி இருக்குங்க. நம்ம நல்லது பண்ணும் பொழுதுனா அப்ரிஷியேட் பண்றது ரொம்ப லெஸ்ஸாக தான் இருப்பாங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் நம்மளை அப்ரிஷியேட் பண்றவங்க இருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு மெசேஜோ இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சு பாருங்களேன், அதில் என்ன பிழை இருக்கிறதோ என்ன குறை இருக்குதோ அதை தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. அப்ரிஷியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஆனால் குறை சொல்றது ரொம்ப ஈஸியாக சொல்றதான ஆட்கள் இருக்காங்க. ஏன்னா அநேகருடையதான எண்ணங்கள் அப்படியே தான் இருக்கிறது இந்த பூமியிலே. ஏனென்றால் இந்த பூமியின் அதிகாரியான சத்ரு அப்படிப்பட்டதான எண்ணத்தை அநேகருக்குள்ளாக அவன் வைத்திருக்கிறான். நாம் வாசிக்கிறோம் அல்லவா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேற ஒன்றுத்துக்கும் வரானாம். அவனுடைய செயல்பாடுகளே இதுதான். ஏதாவது ஒரு விதத்தில் குறை சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே முடக்கி வைக்க வேண்டும். ஏதாவது ஒரு விதத்தில் அவங்கள ஹர்ட் பண்ணி ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்கள காயப்படுத்தணும்னே என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் சில வார்த்தைகளை பேசி விடுவார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஆவிகளை, எதிர்ப்பின் ஆவிகளை கர்த்தர் என்ன பண்றான்னா அவர் புறம்பே தள்ளுகிறார். நன்மை செய்தவர்கள் சில நேரத்தில் பாருங்க, உங்களை யார் எதிர்ப்பார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க ஒருத்தருக்கு நல்ல நன்மைகளை செய்திருப்பீர்கள், உதவி செய்திருப்பீர்கள், அவர்களே என்ன பண்ணியிருப்பாங்க, சத்துருக்களாக உங்க குடும்பத்துக்கு விரோதமாக, உங்களுடையதான ஊழியத்துக்கு விரோதமாக, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாக அவர்கள் நின்று இருக்கலாம். ஏன் சில நேரத்தில் குடும்பமே நம்மளுக்கு எதிராக கூட காணப்படலாம். நாம் செய்து கொண்டிருக்கிற வேலையிலையோ இல்லை நாம் செய்து கொண்டிருக்க பழகி கொண்டிருக்கிற சில நபர்களோ நம்மளுக்கு எதிராக கூட அவர்கள் காணப்படலாம். அதான் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உயிரோடு கூட இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. ஹல்லேலூயா. அவன் எதிர்த்து நிற்கவே முடியாது. ஏனென்றால் அவனுக்கு முன்பதாக, உங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் நின்று கொண்டு உங்களுடைய பாதையை செம்மையாய் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்று அப்படிப்பட்டதான வல்லமையை கர்த்தர் நம்மளுக்கு முன்பதாக தருகிறார். ஆண்டவர் யோசுவா பார்த்து இதுதான் சொல்றார், நீ உயிரோடு கூட இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. இதே வசனத்தில் நான் சொல்லுகிறேன். அடுத்த அவர் சொல்றாரு, நான் மோசேயோடு இருந்ததை போல உன்னோடு கூட இருப்பேன். யோசுவா மோசேயுடைய ஊழியத்தை எல்லாவற்றுமே பார்த்தவன், வளர்ந்தவன், அவரோடு கூட பிரயாணப்பட்டவன். மோசேயுடைய ஊழியம் என்ன? அது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதத்தின் ஊழியம் தான். மோசேயுடைய ஊழியமே அற்புதத்தின் ஊழியம். சும்மா சாதாரண அற்புதம்லாம் கிடையாதுங்க. இயற்கைக்கு அப்பாலான அதிசயங்கள், அற்புதங்கள் அவனுடைய ஊழியத்திலே நடந்தது. செங்கடல் ரெண்டாய் பிளந்தது, தண்ணீர் ரத்தமாய் மாறினது, அநேக விதமான அற்புதங்கள் மோசேயுடைய ஊழியத்திலே காணப்பட்டது. இந்த வார்த்தையை தான் யோசுவா பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மோசேயோடு இருந்ததை போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நான் மோசேயோடு கூட இருந்ததை போல நான் உன்னோடு கூட இருக்க போகிறேன். உங்க குடும்பத்தோடு கூட ஆண்டவர் இருக்க போகிறார். நீங்க எதெல்லாம் பயந்து போய் திகிலோடு கூட என்னுடைய நம்பிக்கை அற்று போனதே, என்னுடைய வாழ்க்கையில நான் நம்பி இருந்தது எல்லாமே கைவிடப்பட்டதை போல இருக்கிறதே என்று சொல்லி கலக்கத்தோடு கூட இருக்கிறீர்களா? இன்று மோசேயின் தேவன், இன்று எலியாவின் தேவன், இன்று ஆபிரகாமின் தேவன் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறாருங்க. அவர் சொல்றார், மோசேயோடு கூட இருந்ததை போல உன்னோடு கூட இருப்பேன். மோசேக்கு ஆண்டவர் செய்த அற்புதங்கள், அந்த ஜனத்துக்கு ஆண்டவர் செய்த அற்புதங்கள் இன்று உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செயல்படுத்த போகிறார். இதுவரைக்கும் அற்புதமே நடக்காததை போல உங்க வாழ்க்கை இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையில எந்த அதிசயமே நடக்காததை போல இருக்கிறதா? இன்றையிலிருந்து நான் சொல்றேங்க, உங்களுடைய பினான்சியல்ல கர்த்தருடைய அற்புதத்தை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுடைய சரீரத்தில் கர்த்தருடைய அற்புதத்தை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அநேக குடி பழக்கத்திலும் தேவையில்லாத போதை பழக்கத்திலும் பிள்ளைகள் அடங்காமல் இருக்கிறார்களா? இன்று ஒரு அற்புதத்தை கர்த்தர் செயல்படுத்த போகிறார். ஞானத்தில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செயல்படுத்த போகிறார். தொழிலே எல்லாம் லாஸ்ட்லியும் பயங்கரமான ஒரு இழப்பிலும் போய் கொண்டிருக்கிறதா? ஆண்டவர் அந்த தொழிலை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். அநேகருக்கு ஆண்டவர் கிறிஸ்துவை வெளிக்காட்டும்படியாக உங்களை கொண்டு கர்த்தர் வல்லமையான ஒரு ஊழியத்தை கர்த்தர் நடத்த போகிறார். உங்களுடைய ஊழியத்தின் பாதையிலே அற்புத அடையாளங்களை கர்த்தர் நடத்த போகிறார். இதெல்லாம் எப்படி நடக்கும் என்றால் ஆண்டவர் சொல்கிறார், நான் மோசேயோடு கூட இருந்ததை போல உன்னோடு கூட இருக்க போகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர்
விசுவாசிக்கிறீங்க. இன்று ஆண்டவர் மோசேயின் தேவன், இன்று ஆண்டவர் உங்களுடைய தேவனாய் இருக்கிறார். மோசேக்கு உதவி செய்த எல்லா காரியத்திலும் ஆண்டவர் இன்று ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மோசேயுடைய வாழ்க்கையிலே அநேக விதமான எதிர்ப்புகள் காணப்பட்டது. பார்வோனுக்கு முன்பதாக அவன் எதிர்த்து நிற்க ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. பார்வோன் அவனை மடங்கடிக்கும்படியாக எத்தனையோ எத்தனங்களை செய்தான். ஆனால் கர்த்தர் அற்புதமாய் அற்புதத்தை காட்டி காட்டி அந்த மோசேயை கர்த்தர் உயர்த்தி கொண்டே வந்தார். நான் சொல்லுகிறேன், இன்று ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை காட்டப் போகிறார். முதலாவது, நீங்கள் இருக்கிறதான சூழ்நிலையிலே ஒரு ஃபர்ஸ்ட் மிராக்கிளே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் காட்டப் போகிறார். எப்படி மோசே தன்னுடைய கோலை கீழே போட்ட உடனே அது பாம்பாய் மாறினது, வாழை பிடிச்ச உடனே அது மறுபடியும் கோலாய் மாறினதோ, அந்த அற்புதம் அவனுடைய வாழ்க்கையின் ஒரு நம்பிக்கை கொடுத்ததை போல இன்று ஆண்டவர் உங்களுடையதான குடும்ப வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே முதலாவது ஒரு அற்புதத்தை செய்வார். அதே அற்புதத்தை பார்வோனுக்கு முன்பதாக நடத்த செய்த கர்த்தர், பார்வோனுக்கு முன்பதாக மட்டும் அற்புதம் நடக்கவில்லை, அந்த தேசத்திலேயே தண்ணீர் எல்லாம் இரத்தமாய் மாறினது. எல்லாருக்கும் முன்பதாக ஆண்டவர் மோசே தலையை கர்த்தர் உயர்த்தினதை போல இன்று எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களுடைய தலையை உயர்த்துவாருங்க. செங்கடல் மூடி இருக்கும் பொழுது, பின்பதாக பார்வோன் வந்து துரத்தி கொண்டிருக்கும் பொழுது, செங்கடலை இரண்டாய் பிளந்து எல்லா எதிர்ப்பின் சக்திகளை அந்த செங்கடலில் அழித்த கர்த்தர் இன்று உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற அது எப்படிப்பட்ட ஆயுதமாக இருந்தாலும் சரி, மனிதன் மூலியமாக வருகிற எந்த சத்துருவின் போராட்டங்கள் இருந்தாலும் சரி, செய்வன ஆவிகள், பில்லி சுனியத்தின் ஆவிகள், எப்படிப்பட்ட செயல்பாடுகள் இருந்தாலும் சரி, இன்று மோசேயின் தேவன் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்து உங்களை ஜெயமாய் நடத்த போகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, ஜெயத்தின் வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார், வெற்றியின் வாழ்க்கை உங்க பிள்ளைகளுக்கு தரப்போகிறார். நீங்கள் வெற்றியோடு கூட நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு பிள்ளைகளாக காணப்பட போகிறீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உயிரோடு கூட இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு கூட இருந்ததை போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. அப்படியே நாம் கண்களை மூடுவோமா? கர்த்தருடைய சமூகத்தில் சொல்ல போகிறோம், ஆண்டவரே, இன்று நீர் என்னோடு கூட இருக்கிறீர். என்னை விட்டு விலகாத கர்த்தர், கைவிடாத கர்த்தர், நீர் என்னோடு கூட இருப்பதுக்காக நன்றி என்று சொல்லி கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் அப்படி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இன்று யார் யாரெல்லாம் இந்த ஜெபத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே கைவிடப்பட்ட நிலைமையில் உதவி செய்ய முடியாத ஒரு ஆண்டவரே ஒரு கட்டத்தில் அவங்க தள்ளி போயிருக்கலாம். ஆனால் இன்று நீங்க சொல்லுகிறீங்களா, அப்பா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற கர்த்தர் இவளை விட்டு விலகாதபடி, கைவிடாதபடி இம்மட்டுமாய் நீர் இருக்கிறீர் என்பதை மறுபடியும் உணர்த்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஸ்தோத்திரம். மோசேயோடு கூட இருந்ததை போல உன்னோடு கூட இருப்பேன் என்று உறுதியாய் நீர் சொன்ன உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அற்புதத்தின் வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கை மாற்றப்படட்டும். ஆண்டவரே, அற்புதத்துக்காக காத்திருக்கிறார்களோ அந்த காரியம் எல்லாம் அற்புதமாய் முடிட்டும். சாட்சியாக இவர்கள் சொல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். உண்மையாகவே கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலியமாக உங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். இந்த வசனத்தின் மூலியமாக, இந்த வார்த்தையின் மூலியமாக நீங்கள் பெற்ற உங்களுடைய ஆசீர்வாதத்தை, சாட்சியை கீழே காணப்படுகிறதான அந்த தொலைபேசியின் மூலியமாக நீங்கள் சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்றால் எங்களோடு கூட தொலைபேசியின் மூலியமாக நீங்கள் தொடர்பு கொள்ள மறவாதிருங்கள். எங்களுடைய தொலைபேசி எண் கீழே காணப்படும். அந்த கால் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய சாட்சிகளையும் உங்களுடைய ஜெப குறிப்புகளையும் நீங்கள் எங்களோடு கூட நீங்கள் பேசலாம். விசேஷமாக இந்த காஸ்பல் மீடியா மினிஸ்ட்ரிக்கு என்று நீங்கள் காணிக்க கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்திலே ஏவுதல் வைத்திருப்பார் என்றால் கீழே காணுகிறதான அந்த ஜிபே நம்பர் மூலியமாகவோ இல்லை என்றால் பேங்க் டீட்டெயில்ஸ் மூலியமாகவோ நீங்கள் ஆண்டவருக்கு என்று அந்த காணிக்கை கொடுக்கலாம். ஏனென்றால் பல தேசங்களுக்கு இந்த வார்த்தை கடந்து சென்று அநேகரை கர்த்தர் சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். அநேகருடையதான தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறவராய் இருக்கிறார். தொடர்ந்து இந்த ஊழியங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார் என்பதில் சந்தேகமில்லை. நாம் மறுபடியும் சந்திப்போம். God bless you all.